ஓ மை காட்! அப்படின்னு சொல்லி உக்ரைன் யுத்த அப்டேட்ட தர அளவுக்கு சம்பவம் பண்ணி வச்சுட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரையும் கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? உக்ரைன கெடுத்தது அன்னை அமெரிக்கா தான் அப்படிம்போம். ஐரோப்பியர்கள கேட்டா, உக்ரைன கெடுத்தது ரஷ்ய அதிபர் புட்டின். இது கூட தெரியாதா உனக்கு? அப்படிம்பாய்ங்க. உனக்கு அந்த ஆள் பேர விட்டா எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தான் தெரியுமே! அப்படின்னு நம்மளும் பதிலுக்கு சொல்லுவோம். ஆனா உக்ரைன் மக்கள் இல்ல, இல்ல இந்த பையதான் ஜெலன்ஸ்கி பையதான் அப்படின்னு சொல்றது, இப்ப ஊர் உலகத்துக்கே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன் யுத்தம் நிக்கப் போகுது. அதுல இனிமே ஜெலன்ஸ்கி அவரே ஒரு சூப்பர் மேனா மாறி யுத்தத்த நடத்தினா கூட முடியாது. தெளிவா யுத்தம் அவர் கைய விட்டு போயிருச்சு. சூப்பர்மேன் ஆனா கூட 2 வல்லரசுகளும் சேர்ந்து வேட்டையாடிருவார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில மனுஷன் எவ்வளவு வெறித்தனம் இருந்தா, இல்ல யாருக்காக வேலை பார்க்கிறாருன்னே தெரியல. ஏன் அப்டின்னா, பைடன் போனதுக்கு அப்புறம் இவர் ஆப்பரேட் பண்ண முடியுமான்னு கேட்டா, பைடனே எங்க குச்சிய வச்சு நடக்கிறாரு அப்படின்னு தெரியாது. வேணா பைடன் ஆப்பரேட் பண்ண கூட்டம் ஆப்பரேட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்குன்னு இவ்வளவு கேவலமாவாடா? என்ன பண்ணிட்டார்கள் அப்டின்னா, இவர்களுக்கு தெரிஞ்ச வேலை, பிடிச்ச வேலை, கைதேர்ந்த வேலைய பண்ணி விட்டார்கள். ஜெலன்ஸ்கி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றது என்ன? நார்ட் ஸ்ட்ரீம் 1ல வெடி வைக்கிறது. அடுத்து சொந்த நாட்டு டேமையே உடைச்சு விடுறது. அதோட இருந்து மீண்டு வருவாங்களா என்னங்கிறது வருங்காலங்கள்ல தான் தெரியும். ஒட்டுமொத்த நிலப்பரப்பே மாறி போயிருக்கும். விவசாய தன்மையே மாறி போயிருக்கும். இப்ப 3வது கட்டமா செர்னோபில்ல போய் தொடுறாய்ங்க. எப்படி அப்டின்னா, ஏற்கனவே அது மேல குண்டு போடுறது ரஷ்ய படைகளும் போட்டிருக்கு. உக்ரைன் படைகளும் போட்டிருக்கு. ஆனா இந்த தடவ அப்படிங்கிறது ராணுவ தாக்குதலே அந்த பகுதியில நடத்தல. அதே மாரி செர்னோபில நோக்கி அணு உலைய நோக்கி பெரிய அளவு யாருமே அவர்களோட ஃபயர் பவர காட்டவே இல்ல. அங்க வெடிகுண்டு வெடிக்குது. இந்த வேலைய யார் செய்றா? இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுலருந்து ரஷ்யாவுக்குள்ள முக்கியமான இடங்கள், மால்கள், முக்கியமான இடங்கள், முக்கியமான தளபதிகள் அப்படிங்கிறவங்கள வெடி வச்சு கொல்லக்கூடிய ஆட்கள் உக்ரைனோட உளவுத்துறை தான். அந்த உளவுத்துறை இப்ப சொந்த நாட்டுக்குள்ள உள்ள அணுமின் நிலையத்திலே கை வைக்குது. இத விட கொடுமை சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்சு உக்ரைன் போறதுக்கு, பல நாடுகள் போறதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு இதே அணு உலை விபத்து தான். இப்பேற்பட்ட வரலாற வச்சுட்டு, இந்த யுத்தத்துல தோத்தா என்ன, ஜெயிச்சா என்ன? மொத்த நாடும் போச்சு. மீதி 4 பிராந்தியங்கள். அது போனா என்ன, இருந்தா என்ன? என்னைக்கோ ஒரு நாள் நாங்க திருப்பி மீட்போம் அப்படின்னு சவால் விட்டு போறது தானே வீரத்துக்கு அழகு. அதெல்லாம் விட்டுட்டு, இந்த அணு உலைய உடைக்கிறது மூலியமா, இப்ப இந்த போர் நிக்குமா? அப்படின்னு கேட்டா, நிக்க போறது கிடையாது. ஆனா, அந்த தன்மைக்கே இறங்கிட்டாரு ஜெலன்ஸ்கி. இது மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் அவர மட்டும் கிடையாது, சுத்தியுள்ள எல்லா நாடுகளையும் விட்டுரும் அப்படிங்கிறதா. அதனால அமெரிக்கா இதுல நேரடியாவே தலையிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். ரஷ்யா, "நீ அங்க தலையிடு, தலையிடாம போ." இவன் ரஷ்ய அதிபர் புட்டினும், ட்ரம்ப்பும் சந்திக்கிறதுக்குள்ள கருங்கடல்ல எதையாச்சும் செய்யணும். கருங்கடல்ல நிக்கக்கூடிய கப்பல்கள தாக்கணும், பண்ணணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். அத நாங்க வெற்றிகரமா முறியடிச்சுருவோம். அதே மாரி ஐரோப்பால உள்ள எல்லா நாடுகளையும் குறி வச்சு, எல்லா நாடுகளும் எந்த நேரத்துல எது செஞ்சாலும் சரி, உலகத்துல எந்த மூலையில இருந்தாச்சும் ஒரு கப்பல் வர மாரியோ, ஒரு யூனிட் வர மாரியோ, இல்ல அங்கருந்து செக் வைக்கிற மாரியோ ரஷ்யா பல ஏற்பாடுகள செஞ்சு வச்சிருக்கு. அதுல சில ஏற்பாடுகள தகர்க்கறக்கு. தகர்க்கறக்குன்னா தகர்க்க முடியுமா? முயற்சி நடந்தாலே அது பேக் ஃபயர் ஆகும். யார நோக்கி? ஐரோப்பியர்கள நோக்கி. "நீ தானே பண்ணியிருப்ப. உனக்கு எதிரா நிறுத்தி வச்ச படை தானே இது." அப்படிங்கிற மாரி சூழ்நிலை மாறி போயிரும். அந்த சூழ்நிலைய டெவலப் பண்ண ஜெலன்ஸ்கி ஒரு டீம் அமைச்சு போராடிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி ரஷ்யா தன் பங்குக்கு அறிவிச்சிருக்கு. அப்படி ரஷ்யா அறிவிக்கக்கூடிய அதே நேரத்துல தான் உக்ரைனுக்குள்ள இந்த சம்பவமும் நடக்குது. இப்பேற்பட்ட சம்பவங்கள் இந்த வெடிகுண்டு வச்சு சமகாலத்துல அந்த பகுதியில ஒரு தீவிரவாதியாவே வாழ்றது யாரு அப்படின்னா, உக்ரைன் உளவுத்துறை தான். அத பெருமையா வேற சொல்லிக்குவாய்ங்க அவனுங்களே. ஒரு காலத்துல உக்ரைனோட உளவுத்துறை தலைவர் வீடியோலாம் போட்டு பேச ஆரம்பிச்சாரு. எங்க இங்க குண்டு வைக்கிறேன், அங்க குண்டு வைக்கிறேன் பார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கேருந்து பெரிய அளவு கண்டனங்கள்லாம் போனதுக்கப்புறம், இல்ல, இல்ல நான் சொன்னத நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டாரு. டேய் நீ என்ன அரசியல்வாதியாடா? உளவுத்துறை தலைவர் மாரியே நடந்துக்க மாட்டீங்களாடா? உங்க நாட்டுல ராணுவ தளபதி கூட கொஞ்சம் பரவால்ல. இந்த உளவுத்துறை தலைவர், அதிபர், மேயர் இவனுங்கலாம் ஒண்ணா நம்பர் ஃப்ராடுங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த காலகட்டத்துல நடந்துக்கிட்டார்கள். அப்பேற்பட்ட பயலுக இப்ப சொந்த நாட்டிலயும் இறங்கி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஏற்கனவே சொந்த நாட்டு டேம தான் உடைச்சாய்ங்க. அதோட தன்மை அதிலிருந்து அந்த நாடு வெளிவரதுக்கே விடிஞ்சு போயிரும். இப்ப இந்த அணு உலைய தொட்டா விடிஞ்சாலும் வெளியில வர முடியாது. அப்பேற்பட்ட இழப்பையும் குடுக்க தயாராயிட்டார்கள். ஜார்ஜ் சோரோஸ் மாரி ஆளுக அப்படியே இன்னமும் ஜெலன்ஸ்கிய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கார்களோ என்னவோ!
ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது. அதுக்குள்ள இவர் என்ன விஷமத்தனத்த வேணாலும் செய்ய தயாரா இருக்கார் அப்படிங்கிறது ஏறக்குறைய இப்ப செலன்ஸ்கியோட முகத்திலே கிழிஞ்சு போச்சு. தேர்தலே வைக்காட்டி கூட அந்த மக்கள் உள்ளுக்குள்ள வந்தோனே செய்யற வேலை இடிஞ்சு கிடக்கிற வீட்ட மீண்டும் கட்டுறதுலாம் கிடையாது. செலன்ஸ்கிய தூக்கி ஏதாச்சும் ஒரு எல்லைக்கு வெளிய வீச தான் பாப்பார்கள். நன்றி, வணக்கம்.